ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசர்வேட்டிவ் ஆஃப் டிம்பர் அப்படின்ற அந்த டாபிக் பார்க்கணும். நம்ம கன்வர்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம் ரைட்டுங்களா? இந்த ப்ரெசர்வேட்டிவ் இப்போ நம்ம டிம்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அதை வந்து அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு அடுத்து ப்ரெசர்வ் பண்ணணும்னா ஏன் ப்ரெசர்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்கை அட்டாக் நடக்கும், இன்செக்ட்ஸ் எதாவது அட்டாக் நடக்கும். அதில் மாய்ச்சர் கண்டை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் நம்ம, மதிப்படியாக ஏறாத அளவுக்கு. அதான் சாப் கண்டென்ட் அதிகமாகக்கூடாது. அப்புறம் வந்து லைஃப் ஆஃப் த டிம்பர் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக நம்ம மெயினாக பண்ண வேண்டியிருக்கு. இதில் டைப் ஆஃப் ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு முக்கியமான சொல்யூஷன் என்னென்னா அஸ்கியூ ட்ரீட்மெண்ட். அஸ்கியூ அப்படின்னா ஆர்சனிக் பென்டாக்சைடு ஒரு பார்ட்டு, காப்பர் சல்ஃபேட் 3 பார்ட்டு, பொட்டாசியம் டைக்ரோமேட் 4 பார்ட்டு, 1:3:4 அப்படின்ற ப்ரொப்போர்ஷனேட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. டேராடூனில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஃபுல் இன்ஸ்டியூஷன் நேம் வரும். ஆனால் அது ஒரு ஃபாரஸ்ட் டேராடூனில் தான் அந்த ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கும், கவர்மெண்ட்டோடது. அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சொல்யூஷனை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வாட்டர் 100 பார்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் 6 பார்ட்டு இது, ஓகேங்களா? இதுக்கு 100 லிட்டர் எடுத்துன்னா அது 6 லிட்டர் இந்த சொல்யூஷன் எடுக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி அடிப்பாங்க டிம்பரில், வுட்டு இதுகளில். ஸோ அந்த இது வந்து எதுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் ஆகும்னா ஒயிட் அண்ட் இது கரையான், அந்த இதுக்கு அகைன்ஸ்டாக இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அஸ்கியூ ட்ரீட்மெண்ட் முக்கியம். அந்த 1:3:4 என்னென்ன ஆர்சனிக், காப்பர் சல்ஃபேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அதில் முக்கியமானது இது ஒன்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுமாதிரி சம் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் காப்பர் சல்ஃபேட், சோடியம் ஃப்ளோரைட் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தார் இதுக்கு அது மேலே அடிக்கிறாங்க. இது தார் அடிக்கும்போது ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கும். பட் நம்ம பார்க்கும்போது அது பார்க்கும்போது அன்பிளசண்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் அதில் பெயிண்ட் அடிக்க முடியாது. இதெல்லாம் முக்கியமானது கிடையாது. கிரையோசெட் ஆயில் வந்து படிச்சுக்கணும். கிரையோசெட் ஆயில் அப்படின்றது ஃபங்கை அட்டாக் அகெயின்ஸ்டாக கொடுக்குறது. இது வந்து ஸ்மெல்லாம் நல்லாவே கொடுக்காது, அன்பிளசன்ட் ஸ்மெல்லில் கொடுக்கும். இதோட இது அன்பிளசன்ட் ஸ்மெல்லு. அப்புறம் வந்து இது வந்து தார்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட்டு, ஓகேங்களா? அதனால் இது வந்து ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது அந்த அளவுக்கு பட் ஆனால் ஃபங்கை அட்டாக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பெத்தல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வரும், முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் படி அந்த வுட்டில் அப்ளை பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன ப்ராசஸாக ட்ரீட்மெண்ட்டில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ பெயிண்ட் அடித்து ப்ரஷ் வச்சு அடிப்போம்ல, அது மாதிரி இதில் வேறு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு பெத்தல்ஸ் ப்ராசஸ், ஓகே. ப்ரெஷர் மூலம் அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்பாங்க நான். அப்புறம் வந்து ஆயில் பெயிண்ட் அடிப்பாங்க. ப்ரெஷர் வந்து மாய்ச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆயில் பெயிண்ட்டு. சொலிங்கம் பெயிண்ட்ஸ் வார்த்தை பிடிச்சி, சொலிங்கம் பெயிண்ட்ன்றது ஆயில் பெயிண்ட் மாதிரி இருக்கிறது. பட் ஆனால் அது மெயினாக இதுக்கு வந்து ஒயிட் ஹேண்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்காது, ஹைலி டாக்ஸிக். ஸோ ஓகேங்களா? ஸோ ரெண்டு தான் முக்கியம். அதாவது அஸ்கியூ ட்ரீட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து கிரையோசெட் ஆயில். எது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ஹேண்டுக்கு ஒன்று, ஃபங்கை அட்டாக்கு ஒன்று. இது வந்து பெத்தல்ஸ் ப்ராசஸில் அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா? தார்லேருந்து கிடைக்கக்கூடியது கிரையோசெட், ஓகே. அப்புறம் வந்து நம்ம வுட்டை வந்து ரொம்ப ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வுட்டாக மாற்றணும். எளிதில் தீப்பிடிக்காத அளவுக்கு இருக்க மெட்டீரியலாக மாற்றணும். ஸோ அதுக்கு சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் நேம் கொஞ்சம் படிச்சுக்கணும். அமோனியா சல்ஃபேட், ஜிங்க் குளோரைட், போராக்ஸ் நல்லா பார்த்துங்க. போராக்ஸ் சொல்யூஷன் கொஞ்சம் முக்கியம். சோடியம் சிலிக்கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த கெமிக்கல்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, சர்ர எபல்ஸ் மெத்தட் அப்படின்னு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் சிலிக்கேட்டு 2 கோட்ஸு, சிலாக்டலைன், இது ரெண்டையோட காம்பினேஷன் வச்சு ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அது அதில் மேலே அடிச்சு விட்றாங்க. இதில் ஆக்சுவலாக கயோலினேட்டும் வர்ற மாதிரி ஏதோ படிச்சமாக ஞாபகம் இருக்குது, கிளேவோட கண்டென்ட்டு அதுவும் மிக்சராக இருக்குங்க. பட் இதில் 2 தான் இருக்குது, சரி பார்த்துக்கலாம். சோடியம் சிலிக்கேட்டு, சிலாக்டலைன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் சர் எபல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்தோன்னா இது எப்படி அப்ளை பண்ணுவோம், அதுக்கு பேர் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இந்த கோடு கொஞ்சம் படிச்சுக்கணும். ப்ரெசர்வேட்டிவ்க்கும் IS 401 தான். அது என்ன மெத்தட் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றது இதுதான். சிம்பிளி சர்ஃபேஸ் ப்ரஷிங், சர்ஃபேஸ் அப்ளிகேஷன் ப்ரஷ் வச்சு அடிக்கிறது, ஷோக்குனா மூழ்க வச்சு அந்த டிம்பரையும் அந்த சொல்யூஷன் மூழ்க வச்சு பண்ணுறது, ஹாட் அண்டு கோல்டு ப்ராசஸ், டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கிறதுல அதை சப்மர்ஜ் பண்ணி அது மாதிரி பண்ணுறது ஹாட் அண்டு கோல்டு ப்ராசஸ். அப்புறம் வந்து பவுசரி ப்ராசஸ், மோஸ்ட்டாக அந்த டிம்பர் இதுகளுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிம்பர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஒரு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணி அதுக்குள்ளே வந்து அதில் இருக்க எல்லா கிரைன்ஸுக்கும் மூவ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்து விழுகும்.
ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நிறையா டீட்டெயிலாக இருக்கும், பட் நம்ம நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ரோசரி ப்ராசஸ்னால் அது ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ப்ரெசர்வேட்டிவ் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். ப்ரெஷ்ஷை மட்டுமே வச்சு அடிக்க போகிறது இல்லை எல்லா டிம்பர்லேயும். ப்ரெஷ்ஷை வச்சு ஸோ இது வந்து என்னன்னா ப்ரெஷரை கொடுத்து அப்ளை பண்ணுறது. இதில் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க போல பவுசரி ப்ராசஸில் இந்த ஒரு எண்டில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் அப்ளை பண்ணுவாங்க அந்த டிம்பருக்குள்ளே. அது மெதுவாக மூவ் ஆகி வெளியில் வரும். அடுத்த மெத்தடில் தான் ப்ரெஷரை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் ஆர் நியூமேட்டிக் ப்ராசஸ். ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூயல் செல் ப்ராசஸ், அதுக்கு பேர் பெத்தல்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே உட்டை வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சிலிண்டருக்கு கண்டெய்னர் 2 பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வேக்யூம் ஆக்கிடுவாங்க. உள்ளுக்கு இருக்க ஏரை ஃபுல்லாக வெளியே எடுத்துருவாங்க. ஸோ வேக்யூம் ப்ரெஷர் வந்துடும். அப்புறம் ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அப்புறம் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த ப்ரெஷர்னால உள்ளுக்கு வந்து அதில் இம்ப்ரிஞ்சன்ட் ஆகும், நல்லா படியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் தான் ஃபியூயல் செல் ப்ராசஸ் ஆர் பெத்தல்ஸ் ப்ராசஸ். இந்த மெத்தட்லாம் கிரேவியஸ் ஆயில் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இன்னொன்று இது எம்டி செல் ப்ராசஸ். இதே மாதிரி இருக்க டெக்னிக்காக தான் இருக்கும். அதில் 2 இது இருக்குது. எம்டி செல் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வேக்யூம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க போல. இதில் லாரி ப்ராசஸ், இன்னொன்று வந்து ரீயூபிங் ப்ராசஸ். ஓகேங்க, இது மட்டும் 2 தெரிஞ்சால் போதும். ரொம்ப டீட்டெயிலெலாம் போவேன்னா ஃபர்தராக தேவைன்னா நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றபடி இந்த வாரத்தில் லாரி ப்ராசஸ், ரீயூபிங் ப்ராசஸில் எம்டி செல் ப்ராசஸில் வருது. பெத்தல்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஃபியூயல் செல் ப்ராசஸில் வருது. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. அப்புறம் வந்து சாரிங், இது கொஞ்சம் ஒரு வாட்டி ஐஎஸில் வந்துருக்கு. சாரிங்னா என்னென்னா, அந்த டிம்பரை வந்து நம்ம தீயில் வச்சு எரிச்சிடுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு வந்து கறிக்கட்டமாக ஆயிரும்ல. அப்போ அந்த இதை வந்து ஈஸியாக வந்து எந்த ஒயிட் ஹேண்டு எதுவுமே வந்து சாப்பிடாது. அது உள்ளே வந்து டிம்பர் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன, அந்த மெட்டீரியல் கொஞ்சம் லாஸ் ஆகும், ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் சாரிங்கோடது. மேலாப்பில் எரிச்சிடுவாங்க ஃபுல்லாக அந்த கட்டையை இந்த மாதிரி. ஸோ இப்போ சோஃபார் நம்ம இது வரைக்கும் எது முடிச்சோம்னா ப்ரெசர்வேட்டிவ் அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்த முக்கியமான டாபிக் வந்து டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர். டிம்பரில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது, நம்ம மாற்றும் போது கன்வர்ஷன் நிறைய விதத்தில் வர சான்ஸ் இருக்கலாம். கன்வர்ஷன் பண்ணும்போது, மரக்கட்டையாக மாற்றும் போது, ஃபங்கை அட்டாக்னால, இன்செக்ட்ஸ்னால, நேச்சுரல் ஃபோர்ஸஸ், விண்டு ஃபோர்ஸு, இதனால் இனிஷியலாக வளரும் போது இப்படிலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால, சீசனிங்னால, நம்ம காய வைக்கிறதுனால, இந்த மாதிரி இருக்க ப்ராசஸில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். டிஃபெக்ட் டியூ டு கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம மெஷினரி டூல்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது அதில் சிப் மார்க் நம்ம யூஸ் பண்ணது இந்த சிப் மார்க் இந்த வரியாக இருக்கும்ல, இந்த சிப் மார்க் உள்ளதெல்லாம் டயகனல் கிரைன்ஸ் மாதிரி கோடாக இருக்கிறது. மெயினாக வந்து தான் கிரைன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. டான் கிரைன் அப்படின்னா நம்ம டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து அந்த டிம்பர் மேலே வந்து அந்த மாதிரி அப்படி பள்ளமாக ஏதாவது தெரியனால அந்த போர்ஷன்லாம் வந்து வேன் அப்படின்னு அந்த போர்ஷன் வந்து தான் கிரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேன் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் நமக்கு டிம்பரை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், மரப்பலகையாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், பட் அதோட ஒரிஜினல் டிம்பரோட அந்த கருவுடு சர்ஃபேஸ் இருக்கும் இல்லைங்க, வுட்டோட அந்த சர்ஃபேஸ் அப்படியே வந்திருக்கும். அது ஒழுங்காக கன்வர்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேன். ஸோ இதெல்லாம் டிஃபெக்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபங்கைனால், இது கொஞ்சம் முக்கியம். ஃபங்கைனால் வரக்கூடியது மேஜராக வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். கலரில் சேஞ்சு நடக்கும். அப்புறம் ராட்னா பொடி பொடியாக மாறுற துகளாக பவுடர் ஃபார்மில் வரக்கூடியது. ஸ்ட்ரெயின்னா கலர் ஆல்மோஸ்ட்டு, ராட்னா பவுடர் ஃபார்மில் வர மாதிரி இருக்கும். இந்த 2 பிரச்சனை மெயினாகவே ஃபங்கைனால் நடக்கக்கூடியது. நிறையா டைப் இருக்கும், கொஞ்சம் மைனூட்டான வேரியேஷன் இருக்குது. ப்ளூ ஸ்டெயின் அப்படின்னா அந்த டிம்பர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கலராக மாறுதில்ல, அந்த மாதிரி வந்திருக்கும். ப்ரௌன் ராட் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ராட் பார்ப்போம். ட்ரை ராட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிம்பரை வந்து ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் கண்டிஷனில் வைக்கும்போது, ஏர் சர்க்குலேஷனே வைக்காமல் இருக்கும்போது, ஒரு கண்டெய்னர் ஒரு க்ளோஸ்டாக அதை வச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒயிட் ஹேண்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணி, ஒயிட் ஹேண்ட் நார்மலாக இருக்குங்களா, ஃபங்கை ஹேண்ட் இதுக்கு ஒரு ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து பவுடர் ஃபார்முக்கு மாற்றிடும். ட்ரை இந்த மாதிரி உளுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த படத்தை பார்த்தோன்னா தெரியுதுங்க, இந்த மாதிரி ஃபார்முக்கு மாற்றிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரை ராட். ஓகேங்களா? அது வந்து சரியாக ஏர் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடியது இது ட்ரை ராட். அதுக்கு அப்படியே உள்டாக இருக்கிறது வெட் ராட்னு சொல்லுவோம். இது வந்து பட் இதுவும் அதே மாதிரி தான், பட் கெமிக்கல் டீகம்போஷன் நடக்கும் வுட்டுக்குள்ளே. மெயினாக வந்து இதில் வந்து என்ன ப்ரௌன் கலராக மாறும். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது வெட் ராட் ட்ரை ராட்டுக்கு. அந்த பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதில் லெஃப்ட் ரைட் கொடுக்கும்போது கரெக்டாக இது என்ன அந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியணும்.
ஸோ இந்த ஐஎஸ்ல அடிக்கடி வரும் ஆக்சுவலாக. ட்ரை ராட்னா இந்த ரெண்டு என்ன கண்டிஷன்ஸில் ட்ரை ராட் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ரீசன். ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரைங் தேர் இஸ் நோ சர்க்குலேஷன்ன்றது. வெட் ராட்டில் வந்து அது ப்ரௌன் கலராக மாறும். இது வந்து ட்ரை ராட்டில் வந்து வெறும் ட்ரை பவுடர் ஃபார்முக்கு அப்படியே வந்துற மாதிரி இருக்கும். ரைட்டா? நான் அது பார்க்கணும், கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பார்க்கணும். இல்லை ட்ரை ராட், வெட் ராட். அப்புறம் வந்து ஹார்ட் ராட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த ஹார்ட் நம்ம சொல்வது சென்டராக இருக்கிறது, சென்ட்ரல் பார்ட். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஃபங்கை அட்டாக் ஆச்சுன்னா நம்ம ஹேமர்லாம் வச்சு தட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாலோ சவுண்டு கேட்கும்ல, உள்ளுக்கு வந்து எல்லாம் அரிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஹாலோ சவுண்டு கேட்குது அப்படின்னா அது ஹார்ட் ராட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஹார்ட் வந்து சென்ட்ரல் போர்ஷன்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ரௌன் ராட் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்கை வந்து செல்லுலோஸ் காம்பவுண்டை சாப்பிட்றோம், அதனால ப்ரௌன் கலராக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரௌன் ராட்டை, செல்லுலோஸை சாப்பிட்றோம். ஆனால் ஒயிட் ராட் அப்படின்னு நம்ம இன்னொன்று சொல்கிறோம். அது என்னென்னா அது ஃபங்கை வந்து லிக்னின்ற காம்பவுண்டை சாப்பிடும். ஓகேங்களா? அதனால் இது வந்து ஒயிட் கலராக மாறும். ஒயிட் ராட்டில் லிக்னினை சாப்பிடும், ப்ரௌன் ராட்டில் செல்லுலோஸ் காம்பவுண்ட்ஸை சாப்பிட்றதுனால வரக்கூடியது. இது வந்து ஒயிட் ராட்டுக்கும் ப்ரௌன் ராட்டும் ஆப்போசிட். ஓகேவா? அப்புறம் வந்து வேறு என்ன சாப் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இந்த சாப் வந்து சாப்போட இந்த உட்டில் இருக்க சாப்பை வந்து ஃபங்கை வந்து சாப்பிடும், அதுக்கு பேர் சாப் ஸ்ட்ரெயின். அதனால் கலர் வந்து சாப்போட கலர் வந்து மாறலாம், அதுக்கு பேர் சாப் ஸ்ட்ரெயின். ஓகே, சரி இதை மட்டும் பற்றி பார்த்துங்க. நான் ட்ரை ராட், வெட் ராட் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ரைட் சொல்லும்போது கொஞ்சம் கிளியராக நான் சொல்லணும், அதில் அடிஷ்னல் பாயிண்ட் எழுதியிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து இன்செக்ட்ஸ்னால அப்படின்னா மெயினான இன்செக்ட்ஸ் யார் அப்படின்னா பெய்டல்ஸ், மரைன் போரர்ஸ், டெர்மிட்ஸ். இவங்கெல்லாம் வந்து பெய்டல்ஸ்னால் ஒரு 2 mm சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது மரைன் போரர்னால் அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு 20 mm சைஸுக்கு. கரையான்லாம் ஃபுல்லாகவே அந்த ஃபுல் விட்டுமே சாப்பிட்றோம். இந்த மாதிரி இருக்குதுன்னு பிரச்சனை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால இந்த கெமிக்கல் ஸ்ட்ரெயின் கொண்டு வர வேணால் விட்டுருங்க. இதில் வந்து நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா இது மாதிரி பாருங்கள், ஒரு மரம் வளருது, ஒரு கிளை வந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஆனுவல் ரிங்கு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் நாட். இது வந்து நம்ம டிம்பரை கன்வெர்ட் பண்ணும்போதுமே, மரப்பலகையாக கன்வெர்ட் பண்ணும்போதுமே அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும். அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் நாட் மாதிரி மற்றதும் வரும், பட் பார்ப்போம். இதுக்கு பேர் நாட். அந்த ரிங்கு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நாட். அதுலேயே அந்த சைஸாக டயமீட்டரை பொறுத்து ஸ்மால் நாட்டு, பின் நாட்டு, லார்ஜ் நாட்டுலாம் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து ஷேக்ஸ்னாவே ஃபைபர் வந்து அந்த விண்டு ஃபோர்ஸ்லாம் வேகமாக அடிக்கிறனால அந்த ட்ரீயோட உட் ஃபைபர்ஸ் இருக்குதுங்க, இந்த உட் ஃபைபர் ஒவ்வொன்றா வந்து ஸ்ப்ளிட் ஆகிக்கும், அதுக்கு பேர் ஷேக்ஸ். இது கப் ஷேப்பில் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அது வந்து கப் ஷேப். அந்த கப் ஷேப்பே ஃபுல்லாக கண்டினியூ ஆகி ஃபுல்லாக பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல் ரிங்குமே எடுத்துருது அப்படின்னா அது ரிங் ஷேக். அது வந்து ரிங் ஷேக். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹார்ட் ஷேக்னு சொல்லுவோம். ஹார்ட் ஷேக்னால் உட்டோட பித்துலேருந்து கிராக் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் போர்ஷன்லேருந்து கிராக் ஆகணும். இன்னும் நல்லா வளர்ந்த மரமாக மெச்சூர்டான மரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும், ஓவர் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா. இது ஹார்ட் ஷேக். ஸ்டார் ஷேக் அப்படின்னா வெளியில் அந்த பார்க்கு சொன்னால பட்டா இருக்கலாம், பார்க்கில் இருந்து உள்ளே நோக்கி போகும். ஸோ இது வந்து அந்த வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ்னால் வரக்கூடியது. அப்புறம் வந்து ஸோ புரியுதுங்க, இந்த ஷேக்குன்றது கொஞ்சம் வந்திருக்கு எக்ஸாமுக்கு. காலஸ் அப்படின்ற இந்த மாதிரி இருக்கிறது தான், இந்த மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் ஆகல, ஷார்ப் டிஷ்யூஸ் அரவுண்ட் த வவுண்டு. இதே தான் ஆல்மோஸ்ட் நாட்டுனா அந்த ஷேப்புக்கு பேருன்னு சொல்ல மாதிரி இந்த மாதிரி வளர்ந்தது எவ்வளோ பேர் கேலஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து 2 கால்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மரம் வளரும்போது இனிஷியலாகவே இந்த மரக்கிளையெல்லாம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நிற்கும்ல, அதுக்கு பேர் 2 கால்ஸ். அப்நார்மல் இட் இண்டிகேட்ஸ் அப்நார்மல் க்ரோத், பெக்குலியர் கர்வ்டு ஸ்வெல்லிங். அந்த பிரான்ச்சஸ்லாம் இம்ப்ராப்பராக கட் ஆச்சு அப்படின்னா இது அப்படியே வளராமல் அப்படியே அந்த போர்ஷன் நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்க்குற டிம்பருக்கு மரத்துக்கு அந்த போர்ஷனுக்கு பேர் 2 கால்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, நாட்டு, காலஸ், 2 கால்ஸ் எல்லாம். பட்டு லைட்டாக இந்த காலஸ்னால் அந்த ரவுண்டு செல்லுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு சொல்லலாம் இந்த. ஓகேங்களா? சில அடுத்து வந்து ட்விஸ்டட் ஃபைபர், அந்த வாரத்தில் இருக்குது ஃபைபர் வந்து ட்விஸ்ட் மரக்கட்டை இருக்குன்னா அந்த லாங்கிட்யூட் டைரக்ஷனில் திருகிறது.
லாங்கிடியூடல் டைரக்ஷன் திருகுச்சு அப்படின்னா வரக்கூடிய ட்விஸ்ட் ஆயிரும். அப்புறம் அப்செட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்செட்னா என்னென்னா, மரத்தில் ஏதாவது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா ஃபைபர்லாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக நேரம் இருந்திருக்கும். இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால ஃபைபர் எல்லாம் அப்படியே க்ரஷ் ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஃபைபரும். அதனால் வரக்கூடியது அப்செட். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால அப்செட் ஆகுது. அப்புறம் பேர்ல்ஸ் ஆர் எக்ஸ்கிரசன்சஸ். இது என்னென்னா, ட்ரீ வளரும்போது எங்கேஜ்லேயே வளரும்போது இம்ப்ராப்பராக அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வளருது. எங்கேஜ்லேயே அது ஷாக்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அது இம்ப்ராப்பராக அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பேர்ல்ஸ் ஆர் எக்ஸ்கிரஷன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து விண்டு கிராக்னு சொல்கிறோம். விண்டுனால் வரக்கூடிய பார்க்லேருந்து டுவர்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி சும்மா நார்மல் தான். அதுக்கடுத்து முக்கியமானது ஃபாக்சினஸ், ட்ரூக்சினஸ். இது ரெண்டுமே கொஞ்சம் முக்கியம். ஃபாக்சினஸ் அப்படின்னா ரெட் ஆர் டிண்ட் கலராக வரக்கூடிய டிஃபெக்ட். அந்த டிம்பர் வந்து ரெட் ஆர் டிண்ட் கலராக காட்டும். ட்ரூக்சினஸ் அப்படின்னா ஒயிட் டீகேட் ஸ்பாட்டாக இருக்கும், வெள்ளை கலராக இருக்கும். ஃபாக்சினஸ் ட்ரூக்சினஸ்னால் கலர் இல்லை. இதில் ஏதோ ஒன்று வந்து இது இங்கே வரக்கூடாது. எல்லாமே ஒரு இது வந்து இது ஆக்சுவலாக அந்த ஃபங்கை அட்டாக்கில் வரும்னு நினைக்கிறேன். இது பட் ஒரு இது மட்டும்தான் நேச்சுரல் ப்ராசஸில் வரும். ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். இது எங்கேன்னு ப்ளேஸ் பண்ணணும், நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபாக்ஸ் அந்த ஏன்னா கலர் மட்டும் தான். ட்ரூக்சினஸ்னால் கலர்லெஸ், ஒயிட் கலர். ஃபாக்சினஸ்னால் ரெட் கலராக மாறுறது. அந்த நிறைய அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்சஸ் நடக்கும் ஒரு இதில். ஃபங்கை அட்டாக் நல்லா வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டு முக்கியமானது டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதான் ட்ரை ராட் வெட் ராட் எப்படி கேட்பாங்களோ அதேமாதிரி ஃபாக்சினஸ், ட்ரூக்சினஸ் 4லேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வரும். டிஃபெக்ட் டியூ டு சீசனிங்னால நிறைய நேரம் நம்ம அது வந்து சீசனிங் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, போனா என்னது லாங்கிடியூடில் கர்வாகிறது, கப் லேட்ரலாக கர்வாகிறது, கேஷ் ஹார்டனிங் அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறது. ஒரு டிம்பரை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஷ்ரிங்க் ஆச்சுன்னா இன்வர்ட் டைரக்ஷன்லையும் ஆகலாம், இது அவுட்வர்ட் டைரக்ஷன்லையும் வந்து ஷ்ரிங்க் ஆகலாம். ஸோ அது பேர் கேஷ் ஹார்டனிங். ஓகேங்களா? அது வந்து சீசனிங்கில் வரக்கூடிய டிஃபெக்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செக்குன்னு என்னென்னா சின்ன சின்ன கிராக்குக்கு பேர் வெடிப்பு வரும்ல, அது மேலே டிம்பர் மேலே நல்லா காய வச்சுன்னா அது பேர் செக்ஸ். அதுவே செக்கு வந்து கண்டினியூஸ் ஆகி ரொம்ப லென்த்தியாக வந்துருச்சுன்னா அது பேர் ஸ்ப்ளிட்டு. ட்விஸ்ட்டு இந்த மாதிரி லாங்கிடியூடல் டைரக்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகுறது, வார்ப் ஆகலாம். இதெல்லாம் வந்து ஓவராக காய வைக்கிறனால வரக்கூடியது. முன்னாடியே ட்விஸ்ட் இதெல்லாம் பார்த்தோமே சொன்னால் அது வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய விண்டு ஃபோர்ஸு மற்ற ஏதாவது நேச்சுரலாக ஏதாவது ப்ராசஸ்லாம் நடக்கும்ல, அதனால வரக்கூடிய எஃபெக்ட். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு அதனால வரக்கூடியது. சரி, நம்ம இது வரைக்கும் அது முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து வுட்டுனால கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நிறையா கிடைக்கும். பட் இதில் முக்கியமான ப்ராடக்ட் வினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வினிட்ஸ்னால் அந்த மாதிரி ஷீட்டாக இருக்கிறது. ஒரிஜினல் ஹார்ட்வுட்டில் இருந்து நம்ம ஒரு 0.4 to 0.6 mm திக்னஸ், நாட் மோர் தென் 1 mm திக்னஸ் அப்படி இருக்க ஒரு சின்ன ஷீட்டை நம்ம கிழிச்சு எடுத்துருவாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது பேர் வினிட்ஸ். அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா வினிட்ஸை வந்து ஃபேஸஸ்ஸு, கோரு, கிராஸ் பேன் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வினிஷ் எப்படி ஒன்று வைக்கிறோமா, அப்புறம் ஆப்போசிட்டில் எப்படி ஒன்று, அப்புறம் இப்படி மாற்றி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறோன்னா அடுத்து இந்த ஓரியன்டேஷனில் வைக்கிறோம், அடுத்தது இந்த ஓரியன்டேஷனில் வைக்கணும், அப்புறம் அடுத்த ஓரியன்டேஷன் மாற்றி வைக்கும்போது மாற்றி வச்சுட்டு இடையில க்ளூ வச்சுட்டு ஹெவி ப்ரெஷர் கொடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பரில் 3 to 13 நம்பர் ஆட் நம்பரில் வச்சு ஹெவி ப்ரெஷர் கொடுக்கும்போது வுட்டு வந்து ஃபார்ம் ஆகும், ப்ளைவுட்டு ஃபார்ம் ஆகும். ப்ளைவுட் வந்து வினியர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. நிறைய இடத்துல அப்ளிகேஷன் இருக்குது, அது நிறைய லோடவே எடுத்துக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இதோட விஷயம், இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி கிராஸ் பேண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கோம், இல்லை ஃபேஸஸு, கோர், கிராஸ் பேண்ட் கொடுத்து வச்சனால எல்லா டைரக்ஷனையும் சேம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ லாங்கிடியூடல் டைரக்ஷன் மட்டும் தான் டிம்பருக்கு நிறையா பார்த்துருக்கோம். லாங்கிடியூடல் ஸ்ட்ரென்த் தான் டென்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இதில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்து இந்த ஆல் த டைரக்ஷன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் ப்ளைவுட்டை பொறுத்தவரைக்கும். அப்புறம் வந்து இந்த ப்ளைவுட்டோட திக்னஸ்லாம் இந்த 25 mm சம்திங் அதெல்லாம் இருக்கும், 6 mm அது மாதிரி. பட் இதில் காணும், பட் இது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அந்த திக்னஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது எவ்வளோ மினிமமாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அது நம்ம பார்த்து சொன்னதால். அப்புறம் வந்து கிடைக்கக்கூடிய 3வது ப்ராடக்ட் வந்து வுட் போர்டு. அப்புறம் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபைபர் போர்டுனா நம்ம மரத்தை இலைச்செடுக்கும்போது சின்ன சின்ன துகள்கள் வரும், வெஜிடபிள் மேட்டர்ஸோட வேஸ்ட்டு, வுட் வேஸ்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது வேஸ்ட் ப்ராடக்ட்டு. அது கம்ப்ரஸ் பண்ணி கிடைக்கும்போது வுட் ஃபைபர் போர்டுன்னு கிடைக்கும்.
இதில் நம்ம இந்த பரிச்சட்டையெல்லாம் பழைய இதில் பரிச்சட்டையெல்லாம் பார்த்தோன்னா இருக்கும் இல்லைங்க, சின்ன சின்ன தூள் தூளாக வரும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த இது. ஸோ இது வந்து இதுலேயும் சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு அந்த மாதிரி 3 டைப்பாக இருக்குது. அப்புறம் பிளாக் போர்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நிறையா இது இருக்கும், பட்டு இதுதான் நம்ம சொன்னது மேஜராக சொன்னது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டிம்பர் கொஞ்சம் கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டிம்பர் பெரிய போர்ஷன் மாதிரி தெரியும், பட்டு நீ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எவ்வளோ ரொம்ப இருக்குது, ரொம்ப ஓவரால் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னென்னா, டிம்பரில் எந்த ட்ரீலேருந்து எடுப்போம், என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை சொல்ல தெரியணும். நமக்கு தேவை டெசிடிவஸ் ட்ரீ, ஹார்ட்வுட் அதில் தான் எடுக்கும். சாஃப்ட்வுட் வந்து கொனிஃபரஸ் ட்ரீ. ஸோ ஹார்ட்வுட் எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹார்ட்வுட் வந்து நம்ம இன்ஜினியரிங் பர்பஸ் யூஸ் ஆகும். ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அதோட கிராஸ் செக்ஷனை பார்க்கும்போது, வெறுமனே கண்ணால் பார்க்கும்போது என்னென்னலாம் தெரியும், ஆனுவல் ரேயர், மெடுலார் ரேஸரு, பார்க்கு, பித், அதெல்லாம் தெரியுது. அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து டிம்பரோட ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி இருக்கா, ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த சைடு கம்மியாக இருக்கும், யங் ஸ்மாலஸ் எப்படி இருக்கும், டியூரபிலிட்டியை பொறுத்து எப்படி பிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வரக்கூடியது. ஓகேங்களா? அப்புறம் வந்து டிம்பரை ப்ராசஸிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மரத்தை ஃபாலன் அதை கட் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் அந்த வுட்டு வருது அப்படின்னா அதை காய வைக்கணும், சீசனிங் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது. அப்புறம் லம்பர் ஜாக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து வுட்டாக டிம்பராக மாற்றணும், மரக்கட்டையாக மாற்றணும். அப்புறம் அந்த டிம்பரில் என்ன பண்ணணும், ப்ரெசர்வேட்டிவ் வச்சு ப்ரெசர்வேட்டிவ் அடித்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது நான் இந்த ப்ராசஸில் இப்படி வந்திருக்கும். டிம்பர் ப்ராசஸ், அது எப்படி கட் பண்ணணும், எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணும், அப்புறம் ப்ரெசர்வேட்டிவ் என்ன ப்ரெசர்வேட்டிவ் அப்ளை பண்ணணும், எதுக்கு அப்ளை பண்ணணும், எந்த விதத்தில் அப்ளை பண்ணணும், அப்புறம் அதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர் தான் டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் வந்து இந்த வுட்டை வச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்மளால் கிடைக்கிது மார்க்கெட்டில், புதுசாக எதாவது மார்க்கெட்டில் உருவாக்க முடியுதா அப்படின்னா நம்ம இதெல்லாம் உருவாக்கலாம். ஸோ இதுதான் அதில். ஸோ கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த கீவேர்டாக இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் நான் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா?